அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கொடுக்கல் வாங்கும் விஷயத்திலே கடன் சம்பந்தமாக ஒரு முக்கியமான ஒரு எச்சரிக்கையை இந்த ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்லித்தர்றாங்க. அந்த முக்கியமான எச்சரிக்கை என்ன, கடன் சார்ந்து சொல்ல வரக்கூடிய செய்திகள் என்ன என்பதை நாம் இந்த ஹதீஸின் வாயிலாக பார்க்க இருக்கின்றோம். ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. இந்த ஹதீஸு ஹாக்கிம் என்ற ஹதீஸு கிதாபிலே 2244வது செய்தியாக பதிவாகி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அத்தைனு ரஇயத்துல்லாஹி ஃபில் அர்து. கடன் என்பது பூமியிலே அது ஒரு அல்லாஹ்வினுடைய கொடி என்றார்கள். கடன் வாங்குதல் என்பது இந்த உலகத்திலே பூமியிலே அல்லாஹ்வினுடைய கொடி என்றார்கள். சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார்கள், ஃபைதா அராதல்லாஹு ஐ யுதில்ல அப்தன். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒரு அடியானை இழிவுபடுத்த நாடினால், ஒரு அடியானை கேவலப்படுத்த நாடினால் அல்லாஹு என்ன செய்வான் என்றால், வதஅஹா ஃபி உனுகிஹி, அந்த கடனை அவனுடைய கழுத்தில் தொங்க விட்டு விடுவான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஹதீஸு பலவிதமான பாடங்கள், படிப்பினைகள், எச்சரிக்கைகளை நமக்கு சொல்லித் தருகிறது. கடன் வாங்குதல் என்பது நம் மார்க்கத்தினுடைய அடிப்படையிலே அது ஆகுமாக்கப்பட்ட ஒரு விஷயம். எதற்கு ஆகுமாக்கப்பட்ட விஷயம் என்றால், தன்னுடைய தேவைக்காக வேண்டி வாங்கக்கூடிய கடன் நம்முடைய மார்க்கத்திலே அனுமதி உண்டு. உணவு அடிப்படை தேவை, உடை அடிப்படை தேவை, இருப்பிடம் அடிப்படை தேவை, வாழ்வாதாரம் அடிப்படை தேவை, கல்வி அடிப்படை தேவை, மருத்துவம் அடிப்படை தேவை. இது போன்ற அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நாம் நம்முடைய தகுதிக்கு தகுந்தாற்போல் கடனை பெற்றுக்கொள்ளலாம். இதை தாண்டி ஆடம்பரங்களுக்காக வேண்டி வாங்கக்கூடிய கடன்கள் இருக்கிறது அல்லவா. ஒரு செல்ஃபோன் நல்லா இருக்கும் கையில், அதில் பேசலாம், கொள்ளலாம், எல்லாம் பண்ணலாம். தேவையில்லாமல் இன்னொரு செல்ஃபோனை போய் வாங்குறது, அதுக்கு காசு இல்லாமல் போய் கடனை வாங்குறது. வீட்டினுடைய உபயோகப் பொருட்கள், டிவியோ, ஃப்ரிட்ஜோ, வாஷிங் மிஷினோ, அல்லது வேறு ஏதாவது இதர பல பொருட்களோ நமக்கு கண்டிப்பாக அதனுடைய தேவை இல்லாமல் இருக்கலாம். அது இல்லாமல் நாம் இருக்கலாம், அது இல்லாமலும் நாம் வாழலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் ஆடம்பரத்திற்காக வேண்டி காரணமின்றி கடன் வாங்குதல் என்பது ஒருபொழுதும் கூடாது. இப்படி ஆடம்பரத்திற்காக வேண்டி காரணம் இல்லாமல் வாங்கக்கூடிய கடனாளிகளுடைய கழுத்திலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த கடன் என்ற கொடியை அல்லாஹ் அவனுடைய கழுத்திலே தொங்க விட்டு விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் நமக்கு சொல்லித்தர்றாங்க. இழிவுபடுத்த நாடினால், இந்த ஹதீஸில் ஒரு வார்த்தை வருது, ஒரு அடியானை கேவலப்படுத்த அல்லாஹ் நாடினா வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை. இது போன்ற அத்தியாவசியம் இல்லாத, காரணம் இல்லாமல் கடனை அவன் வாங்கிவிட்டால் அதை குறிப்பிட்ட நேரத்திலே கொடுக்க முடியாமல் அவன் படக்கூடிய பாடுகள், கடன் கொடுத்தவனை பார்த்தால் 2 தெருக்கள் தள்ளி ஓடுதல், வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு இல்லை என்பதாக அவரிடம் சொல்லு என்ற பொய், மேலும் கடன் வாங்குவதற்கு முன்னால் நண்பர்களாக இருந்தவர்கள் எல்லாம்
கடனை வாங்கியதற்கு பிறகு மிகப்பெரிய எதிரிகளாக மாறக்கூடிய ஒரு சூழல், கடனை கொடுக்க முடியவில்லையே என்ற ஒரு ஏக்கத்திலே பலவிதமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் நாம் கை நீட்டி வாங்கக்கூடிய கடனுக்குள்ளே இருக்கிறது என்பதைத்தான் இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இழிவுபடுத்துதல் என்ற விஷயத்தில் இதை எல்லாத்தையும் கொண்டு வர்றாங்க. அதனால் எப்பொழுதுமே சரி, நாம் அல்லாஹ்விடத்தில் இந்த கடன் சுமையிலிருந்து யா அல்லாஹ் எங்களை பாதுகாத்து விடு என்ற துவாவை நம்ம கேட்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடனில்லாத வாழ்வையும் கடனில்லாத மரணத்தையும் அல்லாஹ்விட்ட நீங்கள் கேளுங்கன்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடன் இல்லாமல் வாழக்கூடிய வாழ்வு சிறந்த வாழ்வு, மன நிம்மதியான வாழ்வு, இல்லைன்னா மன அழுத்தத்தோடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். தூக்கம் சுத்தமாக போயிடும். நல்லா தூங்கக்கூடியவனு கூட இந்த கடன் தூக்கத்தை எடுத்துடும். எத்தனை மாத்திரையை தூக்கி போட்டாலும் அவனுக்கு தூக்கம் வராது. தூக்க மாத்திரையை எத்தனை போட்டாலும் தூக்கம் வராது. அதெல்லாமல் மிகப்பெரிய ஒரு அவமானத்தோடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இந்த கடன் ஏற்படுத்தும் என்கிறது இந்த ஹதீஸ் நமக்கு. அப்போ அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லக்கூடிய தகவல் அதுதான். தேவைக்கு நீங்கள் வாங்குங்கள், அந்த தேவைக்காக வேண்டி வாங்கக்கூடிய அந்த கடனை குறிப்பிட்ட தவணையாக நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்கின்றான் அல்லாஹ் குர்ஆனிலே. யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா ததா எந்தும் பிதைனின் இலா அஜலி முசம்மா, நீங்கள் வாங்கக்கூடிய கடனை நான் இந்த மாதத்திற்குள் இந்த வருடத்திற்குள் உங்களிடத்திலே கொடுத்து விடுவேன் என்ற தவணை முறையை நீங்கள் சொல்லி எழுதி நீங்கள் வாங்குங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு திருமறையிலே உத்தரவு பிறப்பிக்கின்றான். கண்ணியமான பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலங்களிலே நாம் பார்க்க முடிகிறது, ஒரு ஜனாசா பள்ளிவாசலுக்கு வந்துவிட்டால் அந்த ஜனாசாவை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முதல் கேள்வி அதுதான், இவர் கடனாளியா அப்படின்னு கேட்பாங்க. இவர் கடனாளியா அப்படின்னு கேட்பாங்க. கடன் இருக்கு என்பதாக சொல்லப்பட்டு விட்டால் அந்த ஜனாசாவை வைத்து கொண்டே எல்லா நபர்களிடத்திலேயும் அல்லது அவங்களுடைய உறவினர்களிடத்திலேயும் இவருடைய கடனை அடைப்பதற்கு யாராவது பொறுப்பெடுத்துக் கொள்கிறீர்களா என்று கேட்பாங்க. யாராவது இவருடைய கடனை அடைச்சிடுறீங்களா அப்படின்னு பொறுப்பெடுத்து கொண்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாசாவிற்கு தொழுகை நடத்துவார்கள். பொறுப்பெடுத்து கொள்ளவில்லை என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் யாராவது ஒருத்தவங்க தொழுகை வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விலகிடுவாங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவது, கடன் வாங்கி அந்த வாங்கப்பட்ட கடனை அவர் திருப்பி கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தில் சில பேர் வாங்குவாங்கல்ல, அந்த மாதிரி எண்ணத்தில் யாராவது வாங்கிட்டாங்க அப்படின்னா அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் அவனுடைய பொருள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது எச்சரிக்கை. கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் வாங்குறது அல்லது வாங்கிட்டு கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தில் ஒருத்தன் வாங்கினான்டா அவனும் காலி, அவன் குடும்பமும் காலி, அவன் பொருளாதாரமும் காலி, அல்லாஹ் அழித்து விடுவான் என்கின்றார்கள் ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதை தாண்டி இன்னொரு செய்தியும் உண்டு. ஹதீஸில் வருது, எவர் ஒருவர் கடனாளியாக மரணித்து விட்டாரோ, கடனாளியாக ஒருவர் மரணித்து விட்டால் மற்ற நபர்களுக்கும் அவர்களுக்கும் உள்ளான ஒரு தொடர்பு என்னவென்றால், மற்ற நபர்கள் கடன் இல்லாமல் ஒஃபாத்தாகிவிட்டால் அவருக்கும் துன்யாவுக்கும் உண்டான அந்த கனெக்ஷன் அறுந்து போயிடும், முடிஞ்சிருச்சு அதோட. ஆனால் கடனாளியோட கடன் வாங்கி அதை அடைக்காமல் மரணம் அடைந்து விட்டால் அவருக்கும் துன்யாவுக்கும் உண்டான அந்த கனெக்ஷன் அறுபடாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன காரணம் என்றால், அந்த கடனாளி கடனோடு வஃபாத்தாகிறார் அல்லவா, அவருக்கும் கடன் யார் கொடுத்தாரோ அவருக்கும் உள்ளான அந்த கனெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்பொழுது அடைக்கப்படுகிறதோ அது வரைக்கும் அவருடைய கபரிலே அவருக்கு வேதனை கொடுக்கப்பட்டு கொண்டே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ இது போன்ற எச்சரிக்கைகள் எல்லாம் கடன் வாங்கக்கூடியவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. பொதுவாகவே மார்க்கம் சொல்லுது, நீங்கள் எவ்வளவு கடன் வாங்கினாலும் சரி அதை குறிப்பிட்ட தவணை சொல்லி எழுதி வச்சுக்கிறீங்க. ஒன்று. ரெண்டாவது, தவணை முடிந்து விட்டால் முடிவதற்கு முன்னால்
உங்களால் குடிக்க முடியவில்லை என்றால் அவருடைய வீட்டை தேடி நீங்கள் செல்லுங்கள். மார்க்கம் சொல்லுது, வாங்கினார்ல அவரை பார்த்து சொல்லுது, அவருடைய வீட்டை தேடி நீங்கள் சென்று, நான் உங்கள்கிட்ட 1 மாதம் சொல்லியிருந்தேன், என்னால் கொடுக்க முடியலை, எனக்கு மேலும் அவகாசம் கொடுங்க என்பதாக நீங்கள் அவரை பார்த்து நீங்கள் கேளுங்கள். அப்படி கேட்பதன் மூலியமாக 2 விதமான பலன்களை நீங்கள் அடைந்து கொள்ளலாம். ஒன்று, அவரின் மீது உங்களின் மீது அவருக்கு நல்ல நம்பிக்கை ஏற்படும். ஒன்று, பரவாயில்லையே 1 மாதம் நம்ம சொல்லியிருந்தோம், அவரே தேடி வந்துட்டாரு, கொடுக்க முடியலைங்கிற அந்த பலகீனத்தை அவர் ஒப்புக்கொண்டார் என்பதால் நம்பிக்கை அவர் மீது வரும். 2வது என்ன அப்படின்னா, ஒரு கால் அல்லாஹ் நாடி இருந்தால் நம்ம தவணை கேட்கும் பொழுது, இல்லை பரவாயில்லைங்க நான் மன்னிச்சிட்டேன், அதை நீங்கள் எனக்கு தர வேணாம், நீங்கள் வச்சுக்கிறீங்க அப்படின்ட்டு சொல்லவும் வாய்ப்பு இருக்குது. 2 விதமான பலன்கள். ஒன்று, கடனை மன்னிக்கலாம். 2, பரவாயில்ல உங்களுக்கு தவணை நான் தர்றேன்னு சொல்லி அவர் மீது உண்டான நம்பிக்கை அதிகமாக ஆகலாம். அப்போ இந்த 2 விஷயங்களை நம்ம என்ன செய்ய வேண்டும், வாங்கக்கூடியவர்கள் அதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதாக நமக்கு மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆக மொத்தம் இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள், பாடங்கள் என்னவென்றால், தேவையில்லாமல் கடன்களை வாங்கி நம்மளுடைய சுமைகளை ஏற்றக்கூடாது. 1. 2வதாக, வாங்கிய கடனை விரைவாக திருப்பி செலுத்த முயற்சி செய்ய வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. 3வது பாடம் என்னவென்றால், கடன் வாங்கும் பொழுது அந்த கடனை திருப்பி செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாங்க வேண்டும். இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய 3வது தகவல். 4வதாக, கடனுக்காக வேண்டி வாங்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அதனுடைய சுமையிலிருந்து அல்லாஹ்விடத்தில் அனுதினமும் நாம் துஆ பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதையும், வாழ்விலே நீங்கள் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையிலே உங்களுடைய பொருளாதாரத்திலே நீங்கள் சிக்கனமாக இருந்து கொள்ள வேண்டும். வீண் விரயம், ஆடம்பரம், பகட்டு பந்தாவுக்காக வேண்டி அவர் பார்க்கிறார் இவர் பார்க்கிறார் என்பதற்காக வேண்டி செலவு செய்யக்கூடாது. உயர்ந்த கைபேசிகள் வாங்குவது, திருமணங்களிலே தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை கடன் வாங்கி செலவு செய்வது, தொழில் தொடங்கும் பொழுது திட்டமிடப்படாமல் அதனுடைய திட்டங்கள் தீட்டாமல் தன்னுடைய கடன் சுமைகளை அதிகமாக ஆக்கிக் கொள்வது, மேலும் நண்பர்களிடத்தில் எல்லா நண்பர்களிடத்திலையும் கடன் வாங்குவது, இது மாதிரி பல விஷயங்கள் நம்ம அடிக்கிட்டே போகலாம். இதில் பேணுதலாக இருக்க வேண்டும் என்பதை ஹதீஸில் நம்ம பார்க்குறோம். கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கடன் சுமையிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக. கடைசி வரைக்கும் பிறரிடத்தில் கரம் ஏந்தி அந்த பொருளாதாரத்தை, கடனை வாங்கக்கூடிய அவ்வள நிலையிலிருந்தும் அல்லாஹ் நம் எல்லோரையும் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. கொடுக்கும் கரங்களாக நம்முடைய கரங்களை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவா அனில்